51 சக்தி பீடங்கள்ல மணிகர்ணிகா சக்தி பீடம் என்று அழைக்கப்படுற காசி விசாலாட்சி திருக்கோவிலை பற்றி தாங்க பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க அமைந்திருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில இருக்கிற கங்கை கரை கிட்ட மீர்காட்ல அமைந்திருக்கு. இந்த தலத்துல தேவியின் பெயர் விசாலாட்சி. தேவியின் காதணி விழுந்த இடமா இந்த பீடம் கருதப்படுது. கோவில்ல தனி சன்னதியில நின்ற திருக்கோலத்துல அருள் பாலிக்கிறாங்க அன்னை விசாலாட்சி. அது மட்டும் இல்ல, சாந்த வடிவத்துல 8 திக்குகளிலும் உள்ள பக்தர்களுக்கு அருள் புரியும் வகையில அன்னை விசாலாட்சி இந்த மணிகர்ணிகா பீடத்துல அருள் பாலிக்கிறாங்க. நவராத்திரியின் போது 9 நாட்களும் நவதுர்கா வடிவில் அருள் பாலிக்கிறாங்க அன்னை விசாலாட்சி. முக்தி தரக்கூடிய ஸ்தலம் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது காசி தாங்க. காசியின் மறுபெயர் வாரணாசி. இந்த தலத்திற்கு இயற்கையாக உயிர் நீத்தால் முக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுது. கிருகித யுகத்துல திரிசூல வடிவத்திலும், திரேதா யுகத்துல சக்கர வடிவத்திலும், துவாபர யுகத்துல தேர் வடிவத்திலும், கலியுகத்துல சங்கு வடிவத்திலும் காசி தலம் இருப்பதா கூறப்படுது. மகான்களான ஆதிசங்கரர், குமரகுருபரர், ராமானுஜர், முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் என பல பேர் இந்த இடத்துல தடம் பதித்த ஒரு இடம்னே சொல்லலாம். மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட ஒரு தலம்னு கூறப்படுது. அது மட்டும் இல்லை, இன்னமும் இங்க சப்த ரிஷிகள்ல இருந்து ஞானிகள், யோகிகள் எல்லாருமே இங்க தவம் புரிந்துட்டு தான் இருக்காங்க. இங்க இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாய்கள் குலைக்காது, பள்ளிகள் சத்தமிடாது, பூக்கள்ல மனம் இருக்காதுன்னும், இது மட்டும் இல்ல, இங்க எரிக்கப்படும் பிணங்கள்ல இருந்து துர்நாற்றம் வீசாதனும் சொல்லப்படுது. ராமர் ராவண வதத்திற்கு பின் சிவ பூஜை செய்யணும்ட்டு ஹனுமன் கிட்ட சிவலிங்கம் எடுத்து வர சொல்லி காசிக்கு அனுப்பி விடுறாரு. ஹனுமன் இப்போ காசிக்கு வந்தடைறாரு. எல்லா இடமும் சுத்தி லிங்கமா இருக்கிறப்போ எது சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்போ ஒரு லிங்கத்துக்கு நேரா ஒரு கருடன் சுத்தி வட்டமிட்டதுனாலையும், பள்ளி நல்லூரை கூறியதுனாலையும் இதுதான் அந்த லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் கண்டுபிடிச்சிடுறாரு. ஹனுமன் இந்த சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்து செல்லும் போது காசியின் காவல் தெய்வமான கால பைரவர் தடுக்கிறாரு. ஏன் அனுமதி இல்லாம நீ எப்படி இதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. இப்போ ஹனுமனுக்கும் பைரவருக்கும் கடும் போர் நடக்குது. இந்த நேரத்துல தேவர்கள் இந்த பைரவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா அனுமதி பெறாங்க. அனுமதி பெற்ற உடனே இப்போ அந்த லிங்கத்தை எடுத்துட்டு போறாரு ஹனுமன். ஹனுமனுடன் துணை புரிந்ததுனால கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபம் கொடுத்துட்டாரு பைரவர்ன்றதுனால. இங்க கருடன் பறக்காது அப்படின்னும், பள்ளி சத்தமிடாது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அழகான புண்ணிய ஸ்தலத்தை போல் யாரும் அறியாத சில புண்ணிய ஸ்தலங்கள்லாம் இருக்குல்ல, அந்த புண்ணிய ஸ்தலங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.